விலைவாசி உயர்வை கண்டித்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி பாமக சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அதிமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். காவிரி பிரச்சனையில் மத்தியில் ஆளும் கட்சிகள் தமிழகத்திற்கு துரோகம் செய்வதில் போட்டி போடுவதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். மேலும் இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக பன்னாட்டு விசாரணை நடத்த கோரி ஜெனீவா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் இந்தியா முன்மொழிய வேண்டும் என்று வலியுறுத்திய ராமதாஸ், தமிழகத்தில் அதிகரித்து வருகின்ற விலைவாசி உயர்வை கண்டித்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்தார். வாழ்க்கைக்கு தேவையான, நமக்கு அன்றாடம் சாப்பிடுவதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்கிற உப்பு, புளி, மிளகாய், எண்ணெய், இதனுடைய விலைகள்லாம் பல மடங்கு உயர்ந்திருக்குது. இந்த வெண்ணெய் மட்டும் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தமிழகம் பூராவும் 6ஆம் தேதி வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தும்.